الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وآله وصحبه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه المجيد الفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم قال نبينا صلى الله عليه وسلم الهجرة تهدم ما كان قبلها وكما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم நம்மை படைத்து நம் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவன் ஒருவனுக்கு எல்லா புகழும் பெருமையும் உண்டாவதாக. அவனுடைய மேலான கருணை மீனேற்றமும் சலாத்தும் சலாமும் நம் உயிரின் மேலான கருணை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்வை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅத் தாபிஈன்கள் இந்த உம்மத்தில் அனைவரின் மீதும் என்றென்றும் நிரந்தரமாக நிலைத்து நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சங்கையானவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பரிபூர்ணமான விசேஷமான உயர்தரமான இஸ்லாத்தினுடைய வாழ்வில் அல்லாஹ் நமக்கு காட்டித் தரக்கூடிய வாழ்வியல் நெறிமுறைகளில் மிக உயர்தரமான இந்த இஸ்லாமிய வருடப்பிறப்பின் கடைசி மாதத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம். துல்ஹஜ் என்ற இந்த மாதம் இஸ்லாமிய ஆண்டினுடைய கடைசி மாதம். இதை அடுத்து வரக்கூடிய மாதம் இஸ்லாமிய வருடப்பிறப்பினுடைய முதல் மாதம் முஹர்ரம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த இஸ்லாத்தினுடைய எல்லா நிகழ்வுகளையுமே நமக்கு மிகவும் படிப்பினை தரக்கூடியதாக, பல மாற்றங்களை உருவாக்கிக் கொள்ளக்கூடியதாக, முன்னேற்றங்களினுடைய அடித்தளமாக ஆணித்தரமாக ஆக்கியிருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த ஹிஜ்ரி ஆண்டினுடைய வருடப்பிறப்பு இருக்கிறது இஸ்லாத்தினுடைய சரித்திர நிகழ்வில் மிக முக்கியமான இடம் வகிக்கக்கூடிய ஒன்று. ஹிஜ்ரத் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் முன்னேற்றத்தையும் வெற்றியையும் தரக்கூடியதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக, சஹாபாக்களின் மூலமாக அல்லாஹ் இந்த உலகத்தின் கடைசி வரை வரக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் உணர்த்திக் கொண்டிருக்கிறார். ஹிஜ்ரத் என்பது சாதாரண விஷயம் அல்ல. மாறாக ஒரு மனிதனுடைய சொத்து சுகம், ஒரு மனிதனுடைய உழைப்பினால் உருவாக்கப்பட்ட வீடு, அவனுடைய தொழில், அவன் சார்ந்த உறவினர்கள், அவன் அதிகம் நேசிக்கக்கூடிய ஊர், இது அனைத்தையும் விட்டு ஒரு மனிதன் தன்னை பிரித்து தன் உறவுகளை பிரித்து செல்வது என்பது அல்லாஹ் தரக்கூடிய ஒரு உயர்தரமான வெற்றிக்கான பணி என்றுதான் சொல்ல வேண்டும். அது சாதாரண விஷயம் அல்ல. அது ஒரு மிகப்பெரிய தியாகத்தினால் ஏற்படக்கூடிய விஷயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வஹியை கொடுத்து நபியா அடையாளப்படுத்தியதற்கு பின்பு அவர்கள் வாழ்ந்த 23 ஆண்டுகளில் 13 ஆண்டுகள் மக்கா நகரில் வாழ்கிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஹிஜ்ரத்துடைய நிகழ்வை ஏற்படுத்துகிறார். ஹிஜ்ரத்தின் மூலமாக நீங்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்ல வேண்டும் என்ற கட்டளை அல்லாஹ் பிறப்பித்தவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான ஏற்பாடுகளை செய்து தன்னுடைய தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் மக்கா நகரை விட்டு பிரிகிறார்கள். பிரியும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் இருந்த வேதனையை ஹதீஸ் ஷரீஃபில் பதிவு செய்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா நகரை பார்த்தவாறு தன்னுடைய கஅபாவை அதிகமாக நேசிக்கக்கூடிய இறைவனுடைய முதல் ஆலயமான கஅபாவை பார்த்தவர்களாக தன்னுடைய முகத்தை திருப்பாமல் கஅபா வரை தன்னுடைய பார்வையை கஅபாவை பின்தொடர்ந்தவர்களாக பார்த்துக் கொண்டே வெளியே
மக்கள், உன்னை சார்ந்த இந்த மக்கள் என்னை கொடுமைப்படுத்தாமல், என்னை துன்புறுத்தாமல் விட்டிருந்தால் நான் உன்னை விடமாட்டேன். இந்த மக்களின் காரணமாக, கொடுமைகளின் காரணமாக, அல்லாஹ்வுடைய கட்டளையின் காரணமாக உன்னுடைய நான் பிரிய நேரிடக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதவர்களாக தங்களுடைய அந்த ஊரை விட்டு பெறுகிறார்கள். ஹிஜ்ரத் நமக்கு நிறைய படிப்பினைகளை தருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் செய்த அந்த உன்னதமான ஹிஜ்ரத் அனைத்து மக்களுக்கும் அதிகமான படிப்பினைகளை தருகிறது. அதில் முதல் விஷயம், நாம் வசிக்கக்கூடிய ஊரை நேசிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். நாம் எந்த இடத்தில் இருக்கிறோமோ, நாம் பிறந்த பகுதி, நாம் பிறந்த இடம், அந்த ஊரை நேசிப்பது என்பது ஈமானை சார்ந்த விஷயம். ஒரு உண்மையான முஃமினிடம் இருக்க வேண்டிய ஒரு உன்னதமான விஷயம் ஷப்புல் வதன். அந்த நேசிக்கக்கூடிய வளர்ந்த பிறந்த அந்த ஊரை நேசிப்பது இருக்கிறது. இது ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய மிக உயர்தரமான விஷயம் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தியிருக்கிறார்கள். இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், ஒரு மனிதனுக்கு எந்த இடத்தில் அவன் வசிக்கிறானோ அந்த இடத்தில் இஸ்லாத்தை பின்பற்றுவதற்குண்டான சூழ்நிலைகள் இல்லை என்று சொன்னார், அல்லாஹ்வை வணங்குவதற்குரியான சூழ்நிலை இல்லை என்று சொன்னார், அந்த மனிதன் அந்த இடத்திலிருந்து இடம்பெயர்ந்து வேறொரு இடத்திற்கு ஹிஜ்ரத் செய்வது என்பது அல்லாஹ் காட்டித் தரக்கூடிய, அல்லாஹ்வுடைய ரசூல் வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு உயர்தரமான சுன்னத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகை விசாலமாக ஆக்கியிருக்கிறார் என்று சொல்கிறார். இல்ல அருணை வாசியா, அல்லாஹ்வுடைய இந்த பூமி இருக்கிறதே மிக விசாலமானது. இந்த விசாலமான பூமியை நீங்கள் ஹிஜ்ரத் செய்ய வேண்டாமா என்று அல்லாஹ் தஆலா ஆர்வப்படுத்துகிறார். எனவே எந்த இடம் சோதனைகளுக்குள்ளானதாக இருக்கிறதோ, அல்லாஹ்வை வணங்குவதற்கு தடையாக இருக்கிறதோ, ஷரியத்தை பின்பற்றுவதற்கு எதிர்ப்புகள் இருக்கிறதோ, அப்படிப்பட்ட இடத்திலிருந்து அந்த மனிதர்கள் அல்லாஹ்விற்காக ஹிஜ்ரத் செய்து வேறொரு இடத்திற்கு இடம்பெறுவது என்பது இஸ்லாம் நமக்கு காட்டித் தரக்கூடிய ஒரு உயர்தரமான விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த விஷயம், ஒரு மனிதர் தன்னுடைய வீட்டை விட்டு, தன்னுடைய ஊரை விட்டு ஹிஜ்ரத் செய்யும் பொழுது தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய பயண தோழர்கள் மிக 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 முக்கியமானவர்கள். ஒரு மனிதரை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதரோடு நாம் பயணம் செய்தால் தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லுவார்கள். எனவே நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும், நற்குணங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டும், ஈமான் என்ற இறைநம்பிக்கையில் அவர்கள் உறுதியானவர்களாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் இந்த ஹிஜ்ரத் நமக்கு கற்றுத் தருகிறது. என்று சொன்னால் ஒரு மனிதன் பயணத்தோழராக யாரை ஆக்கிக் கொள்கிறானோ அந்த மனிதனுடைய குணங்கள், அந்த மனிதனுடைய பழக்க வழக்கங்கள் இந்த மனிதனுக்கும் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பயணத்தோழராக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். அபிமானங்களுக்கு பிறகு உயர்தரமான மனிதராக, சிறந்த மனிதராக அடையாளம் காட்டப்படக்கூடிய ஈமானில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருந்த ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இதை நேசித்தார்கள். அல்லாஹ் தஆலா நபிக்கு எப்பொழுது ஹிஜ்ரத்துடைய பாக்கியத்தை தருவானோ, அந்த வாய்ப்பை அல்லாஹ் வழங்குவானோ, அப்பொழுது ரசூலுல்லாஹுடன் நாமும் ஒன்றாக சேர்ந்து ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த ஒரு எண்ணம், ஆசை அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து கொண்டே இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் பகல் நேரம், லுஹருக்கு முன்னால் ஸலாத்துடைய நேரம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரைந்து வருகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டிற்கு வந்து சொல்கிறார்கள், அபூபக்கரே, அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து விட்டது, நாம் ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய நேரம் வந்து விட்டது, நீங்கள் என்னுடன் புறப்பட தயாராக இருங்கள் என்ற விஷயத்தை சொன்னபோது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழுதார்கள். அழுதுவிட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், ஒரு மனிதர் சந்தோஷத்திலும் அழுவார் என்பதை நான் அன்றுதான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹோடு பயணம் செய்வது என்பது, ரசூலுல்லாஹோடு ஹிஜ்ரத் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைப்பது என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம் என்பதை அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு விளங்கியிருந்தார்கள். அதனால் அழுதார்கள். இதைதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அந்த ஆனந்தத்தினால், அந்த சந்தோஷத்தினால் ஒரு மனிதருக்கு இவ்வளவு அழுகை வரும் என்பதை நான் அன்றுதான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார்கள். அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆசைப்பட்டார்கள். அதற்கான தயாரிப்புகளை முன்கூட்டியே செய்திருந்தார்கள். ஒட்டகம் உட்பட பயணத்தினுடைய தேவைகள், செலவுகள், உணவுகள் அனைத்தையும் தயார் நிலையில் வைத்திருந்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த உயர்தரமான இஸ்லாத்தினுடைய
இஸ்லாத்தினுடைய ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு சரித்திர நிகழ்வான ஹிஜ்ரத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒரு உயர்தரமான படிப்பினையாக சொல்கிறார். ஒரு உயர்தரமான படிப்பினை. இதனால ஹிஜ்ரத்தை கொண்டு இஸ்லாத்தினுடைய வருடத்தினுடைய அந்த முதல் மாதம், அந்த வருடத்தினுடைய வருட பிறப்பு ஆரம்பமாகிறது. ஏன் ஒவ்வொரு வருடமும் நாம் இதை நினைவு கூற வேண்டும். ஒவ்வொரு வருடமும் நாம் இதை அதிகமாக நினைவு கூற வேண்டும். ஹிஜ்ரத்தில் அல்லாஹ் எப்படிப்பட்ட நிகழ்வுகளை ஏற்படுத்தினார், சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய தியாகத்தினால் இந்த விஷயத்தை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய விருப்பில், தன்னுடைய கட்டிலில், தன்னுடைய சகோதரராக இருந்த தபீ ரலியல்லாஹு அவர்களை செய்தார்கள். அவர்களை உறங்க வைத்துவிட்டு அமானிதமான பொருட்களை எல்லாம் ஒப்படைத்தார்கள். ஒப்படைத்து விட்டு சொன்னார்கள், நாளை இந்த மனிதர்களிடம் இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் ஒப்படைத்து விட வேண்டும் என்று வலியுறுத்தி விட்டு சென்றார்கள். இந்த நிகழ்வின் மூலமாக ரசூலுல்லாஹ் நமக்கு காட்டித் தரக்கூடிய உயர்தரமான விஷயம் என்ன தெரியுமா? அமானிதமான விஷயங்கள் அது யாராக இருந்தாலும், நம்முடைய நட்பு பாராட்டக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, விரோதிகளாக இருந்தாலும் சரி, காஃபிர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஹுகூகுல் இபாத், ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் உயர்தரமான கடமை அமானிதங்கள். அவர்களிடம் நம்பி ஒப்படைத்த பொருட்கள், அவைகளை நாம் எந்த விதத்திலும் வீணடித்து விடக்கூடாது. அதை சரியான முறையில் அவரிடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு மிக தெளிவாக வலியுறுத்துகிறது. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் நபி என்பதற்கு முன்பாகவே அல் அமீன், இவர்கள் நம்பிக்கையாளர், இவர்களை நம்பி எந்த விஷயத்தையும் சொல்லலாம், எந்த பொருளையும் ஒப்படைக்கலாம், அதில் அவர்கள் நிச்சயமாக மோசடி செய்ய மாட்டார்கள். அஸ்ஸாதிக், இவர் எப்பொழுது பேசினாலும் உண்மையை மட்டுமே பேசுபவர்கள் என்ற உயர்தரமான பட்டங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக தன்னை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாகவே பெற்றிருந்தார்கள். இதனால்தான் மக்காவில் இருக்கக்கூடிய அநேகமான நபர்கள் தங்களுடைய பொருட்களை எல்லாம் அமானிதமாக ரசூலுல்லாஹ்விடம் ஒப்படைத்திருந்தார்கள். அந்த பொருட்களை எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையர்களால் கொடுத்து, நீங்கள் என்ன செய்யுங்கள், இதை பத்திரமாக பாதுகாப்பாக வைத்திருந்து அவர்களிடம் ஒப்படைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். சூரத்துல் யாசீனுடைய ஆரம்ப ஆயத்துகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஹிஜ்ரத்தினுடைய நிகழ்வில் மிக உயர்தரமான பொக்கிஷங்களாக இருக்கிறார். அந்த ஆயத்துகளை ஊதியவாறு நீங்கள் வெளியேறுங்கள் நபியே என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக காத்திருந்த பல குறைஷியர்கள், அரேபியர்கள், அவர்கள் எல்லாம் அவருடைய வீட்டை முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியேறும் பொழுது அந்த கல்லை கீழே இருக்கக்கூடிய மண் துகள்களை எடுத்தவர்களாக, சூரா யாசீனுடைய அந்த 6 அத்தியாயங்களை ஓதியவர்களாக தூக்கி எறிந்துவிட்டு வருகிறார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவருடைய பார்வைகளில் திரையை ஏற்படுத்தினேன் என்று சொல்கிறார். وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فأغشيناهم فهم لا يبصرون. அல்லாஹ் ஏற்படுத்திய அந்த திரையை மீறி அவர்களால் பார்க்க முடியவில்லை. அல்லாஹ் தஆலா அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பாக வெளியேறினார்கள். வெளியேறி அவர்கள் மக்காவை விட்டு வெளியேறுகிறார்கள். தன்னுடைய அருமை தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் இருந்தார்கள். அவருடைய அடிமையுடன் இருந்தார்கள். பாதுகாப்பிற்காக, பாதை வழிகாட்டுவதற்காக இருந்த ஒரு தோழருடன் இருந்தார்கள். இவர்களோடு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியேறுகிறார்கள். ஒரு நாம் எல்லாம் அடிக்கடி கேட்ட விஷயம்தான், அடிக்கடி கேள்விப்படக்கூடிய விஷயம்தான். அந்த சௌர் என்ற குகையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கியிருந்த நாட்கள் இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் ஒரு உயர்தரமான விஷயங்கள் அல்லாஹ் இதை குர்ஆனில் பதிவு செய்துவிட்டார். அல்லாஹ் இதை குர்ஆனில் பதிவு செய்துவிட்டார். அந்த குகையில் நேர்ந்த விஷயங்கள், அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலின் வாயிலிருந்து அந்த வார்த்தை, லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, அபூபக்கரே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் தான் இருக்கிறார், அல்லாஹ் நம்முடன் இருக்கிறார், எனவே உங்களுக்கு கவலை வேண்டாம் என்று சொன்ன வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை அல்ல, ஒரு முஃமினுடைய வாழ்க்கை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு முஃமினுடைய வாழ்க்கை, ஒரு ஈமானுடைய தரம் அதில் தான் வெளிப்பட வேண்டும். நமக்கு ஏற்படக்கூடிய எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் அந்த நபர்கள் கீழே குனிந்து பார்த்தால் ரசூலுல்லாஹை பார்த்து கொண்டு விடுவார்கள் என்ற நிலை இருந்தும் கூட எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் அந்த சூழ்நிலையை, அந்த சௌரன்ற அந்த குகையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவலையோடு ரசூலுல்லாஹை பாதுகாக்க வேண்டும் என்ற துடிப்போடு இருந்தார்கள். தன்னுடைய உயிரை பற்றி கவலை இல்லை, தன்னுடைய உயிரை பற்றியான எந்த கவலையும் இல்லை. தன் உயிரை பற்றி அவர்கள் கவலைப்பட்ட
விடப்பட்டிருந்தால் ரசூலுல்லாஹ் அவர்கள் ஏறி இருக்க மாட்டார்கள். அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொண்டிருக்க மாட்டார்கள். ஆனால் என்னுடைய நபிக்கு ரசூலுல்லாஹ்விற்கு எந்த விதமான சிறிய ஒரு சேதம் ஏற்பட்டு விடக் கூடாது என்பதை தன்னுடைய உயிரையும் பயணம் வைத்தார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இதனால்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த உலகத்தில் நான் எல்லா நபர்களுக்கும் என்னுடன் பழகக்கூடிய சஹாபாக்களுக்கு நான் பிரதி உபகாரம் செய்து விட்டேன். ஆனால் அபூபக்கரை தவிர அபூபக்கருக்கு நாளை வறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் அந்த உயர்தரமான சன்மானத்தை நான் பெற்றுத் தருவேன் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஒரு உயர்தரமான தியாகத்தை அந்த பயணத்தை நிகழ்த்தினார்கள். அந்த நேரத்தில் தான் நம்முடைய ஈமான் என்ற உயர்தரமான நிலையை அல்லாஹ் பரிசோதிக்கிறார். அதை கட்டான சூழ்நிலையில் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதே விஷயம்தான் அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த நைல் நதியை அவர் ஃபிரௌன் துரத்தி வரும் பொழுது யாருமே காப்பாற்ற கிடையாது. கூட உடனிருந்த பனி இஸ்ராயீலர்கள் எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாமை திட்டினார்கள், நீங்கள் இப்படி மாட்டி விட்டீர்கள் என்று கடிந்து கொண்ட பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை இதுதான், இன்ன மஇ ரப்பி ஸயஹ்தி, நிச்சயமாக என்னுடைய இறைவன் உன்னோடு இருக்கிறார், நிச்சயமாக அவன் எனக்கு விரைவில் நேர்வழி காட்டுவான் என்று சொன்னார்கள். அதே போன்ற அல்லாஹ் உயர்ந்த அற்புதத்தை எங்கள் நிகழ்த்தி காட்டினார். இது போன்ற ஏராளமான விஷயங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை, இது போன்ற அஸ்முடைய உறுதிக்கு நபிமார்களின் வாழ்க்கையில் படைக்கட்டான நேரங்களில் அவர்களுடைய ஈமான் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் உதாரணங்களை குர்ஆன் ஷரீஃபில் தொகுத்து வழங்குகிறார். அதில் இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் ஏற்பட்ட நிகழ்வும் அதை சார்ந்ததுதான். எனவே எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். அல்லாஹ் தான் நிச்சயம் நமக்கு உதவி செய்யக்கூடியவன், சூழ்நிலைகளை உருவாக்குபவன் அவன்தான் என்பதை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அல்லாஹ்வை நாம் எந்த அளவிற்கு நம்புகிறோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ் நம் மீது உதவி செய்வதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கையானவர்களே, இதே நிலையில் ஹிஜ்ரத்திற்கு பிறகு ஹிஜ்ரத் செய்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமாக அவருக்கு சொல்கிறார்கள், மதீனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையினால் அதிகமான சந்தோஷம் பொழிவு பெறுகிறது. மதீனாவில் உள்ள அனைத்து மக்களும் சிறுவர்கள் உட்பட ரசூலுல்லாஹை வரவேற்கிறார்கள். தங்களுடைய வீட்டில் தான் நாயகம் தங்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தினுடைய ஒரு மறுமலர்ச்சியை, ஒரு உயர்தரமான உதயத்தை இந்த உலகத்திற்கு அல்லாஹ் பரப்புவதற்கு மதீனாவை தேர்ந்தெடுத்தார். யஸ்ரிப் என்ற அந்த நகரம் ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்கு பிறகு அல் மதீனத்துல் முனவ்வரா, ஒளிமிகமிக்கமான நகரம் என்ற பெயர் பெற்றது. அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி காலங்களை அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார். ரசூலுல்லாஹ்வுடைய புனிதமான உடலை தாங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அந்த பூமிக்கு கொடுத்தான். அந்த பூமியில் தான் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ரசூலுல்லாஹ்வுடைய ரௌதா ஷரீஃபிற்கும் அவருடைய மிம்பருக்கும் மத்தியில் தான் சொர்க்கத்துடைய இடத்தை அல்லாஹ் தேர்வு செய்தார். முஃபஸ்ஸிரீன்கள் அழகாக சொல்லுவார்கள், இந்த உலகத்தில் அல்லாஹ் ஏன் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார்? சொர்க்கத்தினுடைய இடம், இந்த உலகத்தில் அந்த இடம் இருந்தாலும் நாளை மறுமையில் அந்த இடம் சொர்க்கத்தில் கூடியும் என்று ரசூலுல்லாஹி சொன்னார்கள். அந்த இடத்தை நான் ஏன் தேர்வு செய்தார் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டில் இருந்து பள்ளிக்கும் பள்ளியில் இருந்து வீட்டிற்கும் என்று அதிகமான நேரங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பாதப்பட்ட இடம் அந்த ரௌதத்துல் ஜன்னah. ரசூலுல்லாஹ்வுடைய அதிகமான நேரங்கள் அவருடைய புனிதமான பாதப்பட்ட இடம் அவர் இருந்த இடம் என்பதால் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா நபிக்கு கொடுத்து ஒரு உயர்தரமான சிறப்பு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா இத்தகைய வரலாற்று சிறப்பு மிக்க இந்த ஹிஜ்ரத் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினைகளை புரிந்து நம்முடைய வாழ்வை சீர்படுத்திக் கொள்வதற்கும் நம்முடைய வாழ்வினுடைய எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்ற உயர்தரமான ஈமான் என்ற நம்பிக்கை நாம் உருவாக்கிக் கொள்வதற்கும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக. मुख्तरम भाइयों बुजुर्गों दोस्तों, अल्लाह के प्यारे बंदों, अल्लाह जल्लशाह तआला इस्लामी तारीख में ये आखिरी महीना है दुल्हज का महीना। इसके बाद जो महीना इंशाअल्लाह मुहर्रम अल हराम, इस्लामी साल में शुरू महीना है मुहर्रम अल हराम। इस्लामी साल में जो महीना है वो याद करना